ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் குழம்பு. இதை கிரேவின்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி செஸ்ட்டு பீஸாக எடுத்திருந்தேன். பிராய்லர் செஸ்ட் பீஸில் குழம்பு வச்சுருந்தேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தவாவில் சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு 10-15 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் 1 வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வரமிளகா 2 சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவும் லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதை நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். ரொம்ப வேக வைக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம திரும்ப சிக்கன் கூட இதை வேக வைக்க தான் போகிறோம். ஸோ லைட்டாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணால் போதும். அவ்வளோதான், போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இதை மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நான் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலை. இப்போ நான் அரைக்கும் போது தான் உப்பு சேர்க்க போகிறேன். நான் கொஞ்சமாக கல்லுப்பு இதுக்காக சேர்த்துக்கிறேன். கூடவே குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு லைட்டாக தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி மட்டும் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் 1.5 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் தனியாக தாளித்து ஊற்றலை, இப்படியே நான் தாளிச்சுக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வேகிறதுக்கு தண்ணி அந்த மிக்ஸி ஜாரையே நான் வாஷ் பண்ணி இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சிக்கன்லேருந்தும் தண்ணி வரும், ஸோ நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை, லைட்டாக ஊற்றி வேக வச்சா போதும். இப்போ சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டேன். நான் இப்போ கொஞ்சம் மல்லி இலை போட்டு வேக வச்சுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது பிராய்லர் சிக்கன் தான், ஸோ நான் விசில்லாம் எதுவும் விடலை, இதுலேயே வெந்துடும். கறி வெந்ததுக்கு அப்புறம் நான் கடலையை கொஞ்சமாக சேர்த்து தேங்காய் நிறைய சேர்த்து நான் அரைச்சி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்து ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கொதிக்கிறதுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம்.
இது 5 மினிட்ஸ் கொதித்து வந்ததுக்கப்புறம் சிக்கன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.